ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரங்கோஸ்கி விலாக்ஸ். ரங்கோஸ்கி இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? டீ வைக்கிறதுக்கே 8 மணி ஆகிக்கிட்டேன். தக்காளியா? சனிக்கிழமை ஆச்சுனாவே எங்கள் வீட்டில் முட்டையும் அரைச்சி ஊற்றின தக்காளியும் பழைய சாம்பாரும் தான் சனிக்கிழமை. ஏன்னா ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது தக்காளியும் அவிச்ச முட்டையும் தான். அதனால தான் செய்ய வேண்டியது. அந்த சிம்பிளான வேலையை செஞ்சு சாப்பிட வேண்டியது. அந்த சிம்பிளான டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? அதுவும் நாங்க தான் செய்யணுமான்னு. நாங்கன்னா நீங்க எத்தனை பேர் சேர்ந்து செய்றீங்க? நாங்க லேடிஸ். புரியுதா? டனால் 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 வர குரலே. லேடிஸ்னா இந்த வீட்ல ஒரே ஒரு லேடிஸ் தானே இருக்கு. பொதுவானா பொதுவா பேசல, பொதுவா தான் பேச முடியும். யாரு பொதுவா பேசுற? ஈஸியான டிஷ் நீ பொதுவா தான் சொன்ன. நான் சொன்னது இந்த வீட்ல ஈஸியான டிஷ், அதத்தான் நான் சொன்னேன். பொதுவாலாம் நான் சொல்ல கிடையாது. சரி, அப்ப இந்த வீட்ல தானே நான் சரி விடு, நான் சொல்லு. சொல்லுங்க. நான் சமைக்கணுமா? நீ சம வந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் என்னத்த சமைக்கிறது? ஐயா தக்காளியில மிளகா பொடி போட்டிருக்காங்க பாருங்க. தக்காளியில போட மூஞ்சில போடுறது. மூஞ்சில போட வேண்டாம், வயிற்றுக்குள்ளார போடுறோம்ல. இந்த பால் பொங்கல் பால் பொங்குது. இதை சாப்பிட்டு நாங்க பின்னால ஆம்புலன்ஸ் லைட் எறிய மாதிரி எரி மிளகா பொடியை போட்டு டீ குடிக்க போறோம். நாங்க எத்தனை மணிக்கு டீ குடிக்கிறோம் தெரியுமா? டெய்லி எத்தனை மணிக்கு டீ குடிக்கணும்? பொதுவா டீ எத்தனை மணிக்கு குடிக்கணும்? பொதுவா டீ எத்தனை மணிக்கு குடிக்கணும்? எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொல்லு. பொதுவா டீ 7:30 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு டீ குடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்க எந்திரிக்கிறது 7:30 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா? நீ எந்திரிக்கிறப்போ டீ வருது இல்ல, அதோட நிப்பாட்டிக்கோ. நான் எந்திரிக்கிறப்ப எங்க டீ வருது? நான் என்ன பல்லு விளக்காமல டீ சொன்னேன்னா நீ எந்திரிச்ச உடனே அப்படி ஆணு தரப்புல அப்பயே ஊத்தி விட்டுரு. அது படுக்க வச்சு நீ பால் ஊத்திடுவ, அது தெரியும். ரெண்டாவது விஷயம், எனக்கு எப்பவுமே பாலே வச்சுட்டு இருக்கிறியே, இன்னைக்கா ஒரு நாள் டீ வை. கீழே போய் டீ தூள் வாங்கிட்டு. ஏய், என்ன என்னைய பத்தி உனக்கு தெரியாது? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. மளிகை கடை போயிட்டு வர டீ தூள் வாங்கிட்டு வர தெரியாதா? இல்லையே, நான் காஃபி தான் குடிப்பேன். ஏடி, என் காசுல வாங்குறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஒரு காஃபி குடிங்கப்பா, நல்லா இருக்கும். காஃபி குடிக்கிறதுக்கு நான் மருந்து குடிச்சு செத்து போவேன்டாடி. பை பை, டாடா, குட் பை. காலையில காஃபி குடிச்சோம்னாக்க அங்க ரொம்ப சந்தோஷமா டயர்டா இருக்கும்டா. அவளுக்கு நான் மருந்து குடிச்சு செத்தாலும் சந்தோஷம் தான். எங்க அம்மாவுக்கு அப்புறம் யாருமே நீ கண்டுட்டு நான் செத்தா சந்தோஷங்கிறேன். ஒருத்தன் இந்த தட்டான் தொந்தரவு தாங்க முடியல. அவனா குடிச்சு பூச்சி பின்னால கூத்தி பறக்க விடுது. எனக்கு வருத்தம்பா. பாருங்க, அவளுக்கு மட்டும் எப்படி காப்பி தூள்லாம் எடுத்து அப்படி அழகா. என்னோட டம்ளர் பா. எனக்கு மட்டும் இன்னும் சின்ன குழந்தை கலண்டா போல ஊத்துவாங்களாமா. உனக்கு இது போட்டு மறந்துட்டேன். அது அப்பாக்கு போட்டுருங்க, நீ காஃபி போட்டுருங்க. அப்பா நாங்க தாத்தாக்கு போட்டுருங்க. அப்பா காஃபி குடிக்க மாட்டேன். எது அப்பா குடிக்க மாட்டாங்க சொல்ல. என்ன நான் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நீங்களே ஒரு பிம்பத்தை வளர்த்துக்கிறீங்க. நல்லவன் சொல்லவே இல்லையே. போடா, என் தகப்பனையே வாடா போடாம. நீங்க சொல்ல மாட்டீங்கடா. ஏன்னா நீங்க கேக்குறதெல்லாம் நான் கொடுக்கலனாக்க நான் கெட்டவன் தான் அந்த வீட்டுல. அப்புறம் எப்படிடா எனக்கு சொல்லுவீங்க நல்லவன்? எனக்கு டீ வேணும். டீ சாயா வேணும். காஃபி வேணும், போட்டது எக்ஸ்ட்ரா வேணும் வாங்கிக்கோ. பால் ஊத்துற குடிச்சிட்டு கம்முனு போ. பால் ஊத்திடுவடி கொஞ்ச நாள்ல. வேணுமா நம்ம சக்கரை எடுத்து கேக்குற சொல்லி தோல. ஊத்து டேய். 5 ரூபா இருந்ததுல. 5 ரூபாயா? டீ எல்லாம் செலவு போட்டேன். டீ தூள் வேணும். டீ எல்லாம் வைக்க முடியாது, காஃபி போட்டு. யாருக்கு நீ காஃபி போட்ட? நீங்க தான் போட சொன்னீங்க. பத்தியடா மாத்தி பேசுற. நான் எப்படா காஃபி போட சொன்னேன்? நீ குடிக்க மாட்டேன்னு நான் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் நான் குடிப்பேன்னு நான் சொல்லவே இல்ல. குடிப்பேன்னு சொல்லல. நீங்களா ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஆதார் கார்டு. நீ ஊத்துற பாலவே ஊத்து. வேணாம் தான் அப்பாக்குமே. ஓகே, பால் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பால் குடிச்சிட்டு போய் சேர்றேன். அவன் என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா.